ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், அது குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கேரளாவில் ஓணத்தன்னைக்கு சத்யான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சத்யா சாப்பாட்டில் இலையில வைக்கக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாங்காயும் அந்த உப்பும் சேர்ந்து லைட்டாக தண்ணி விடுற மாதிரி ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிச்சிடலாம். தாளிச்ச உடனே உங்களுக்கு ரெசிபி ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்த உடனே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வெந்தயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், இது 3யுமே நீங்கள் அந்த சூட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடு எடுத்து நீங்கள் இந்த மாங்காயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்கள் வெளியில் வச்சு சும்மாவே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் நிறைய செய்யணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு 1 மந்த் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.